வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரகு விளாக்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கொல்லிமலை போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா செம்மையான கிளைமேட் இருக்குது. இப்போ தான் மழை வேறு பெஞ்சிட்ருக்கனால செம்மையான கிளைமேட்டுங்க. மேகமூட்டம் பாருங்கள், ஃபுல்லாக மழையே பாதி மறைச்சிருக்கு. ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டைமும் போயிருக்கோம், அப்போல்லாம் வெயில் தான் அந்தளவுக்கு ஒரு கிளைமேட்டாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக பாதி மலைக்கு அங்கிட்டு சத்தியமாக தெரியவே இல்லைங்க. கீழே மட்டும்தான் தெரியுது. இன்னும் மேலே நம்ம போய் பார்த்ததானா தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த அடிவாரங்கள் ஃபுல்லாக ரொம்ப இயற்கையாக நேச்சராக ரொம்ப அழகாக இருக்குங்க. வயல்வெளிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம என்ன தான் டவுனில் எங்கே இருந்தாலும் கூட அந்த கிராமம், அந்த மலைப்பகுதி அப்படிங்கிறது, இயற்கை அப்படிங்கிறது வேறு லெவலான ஒன்றுங்க. எப்பவுமே கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிச்சுட்டு ரொம்பவே போகிறக்கே ரொம்ப கூட கஷ்டமாக இருக்குங்க. நான் இந்த டைம் என்னென்னா பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக ரொம்ப வெயில் அடிக்காமல் கரெக்டான ஒரு கிளைமேட்டோட கரெக்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா அப்பப்போ லைட்டாக ஒரு தூறல் வந்துட்டுருக்குது. ஒரு செமையாக தாங்க இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரிப் இந்தளவுக்கு நல்லா வரும்னு சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கேயே எப்படின்னா இன்னும் மேலே போக பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது மழை எப்போ வேணும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நாங்கள் வேறு ரெயின் கோட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அது வேறு கொஞ்சம் நினச்சா பயமாக இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் நான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய டைம் போயிருக்கோம் கொல்லிமலைக்கு. நான் அந்தளவுக்கு மழை பெய்கிற டயத்தில் போனதில்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. கண்டிப்பாக அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஆனால் நிறைய மாற்றங்கள் நிறைய வந்துருக்குங்க. இப்போ நாங்கள் போய் 2 வருஷம் இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வீடுகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. தோட்டங்கள் நிறையா விவசாயம் இருக்கும். ஆனால் அந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அதோட நகரமயமாக்கல் அதிகமாக ஆகிட்டே இருக்கனால இயற்கை அழிக்கப்படுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் தொகை பெருக்கும் அப்படிங்கிறனால நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நம்ம கொல்லிமலை என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். இங்கே நின்று தான் நம்ம மலை ஏற போகிறோங்க.